வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தினசரி வாழ்க்கையில் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். வீக்லி ஹிந்தி வீடியோஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் வாரம் இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோவெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. இது வரைக்கும் 6 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இது நம்மளோட 7வது வீடியோ, பார்ட் 7. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நாம் பார்க்க போகிறது 3 வாக்கியங்கள். அது என்னன்னு பாருங்க. என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இல்லை, என்னால் முடியாது. இந்த 3 வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரே பாஸ் ஹே, மேரே பாஸ் ஹே. என்கிட்ட, அதுக்கு மேரே பாஸ் இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹே. அடுத்ததா என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேரே பாஸ் நஹி ஹே, மேரே பாஸ் நஹி ஹே. மேரே பாஸ்னா சேம் என்கிட்ட, இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நஹி ஹே. ஃபஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொன்னோம்? ஹே. இல்லைன்னு சொல்கிறதுக்கு நஹி ஹே. இருக்குன்னா ஹைன்னு சொல்லணும், இல்லைன்னா நஹி ஹே அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்னால் முடியாது. என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே நஹி கர் சக்தா, மே நஹி கர் சக்தா. மே அப்படின்னா அது என்னாலன்னு அர்த்தம், நஹி கர் சக்தா அப்படின்னா முடியாது. இதே இதில் முடியும் அப்படின்னு வந்திருந்தா கர் சக்தா அப்படி சொல்லணும். ஆனால் இது முடியாது அப்படின்னு வந்திருக்குது, ஸோ நஹி கர் சக்தா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா 3 வார்த்தைகள். இந்த 3 வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படின்னு பார்க்கலாம். இருட்டு, குளிர், சூடு. இருட்டு, இருட்டுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்தேரா, அந்தேரா. இருட்டாக இருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்தேரா ஹே, அந்தேரா ஹே அப்படின்னு சொல்லலாம். குளிர், குளிருக்கு ஹிந்தியில் டண்டா, டண்டா. அதே போல் குளிராக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா டண்ட, டண்ட அல்லது டண்டாக, டண்டாக ரெண்டுமே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சூடு. சூடுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா கர்ம், கர்ம். சூடு தண்ணி வேண்டும் அப்படின்னு யார்ட்டையாவது கேட்கணுன்னா கர்ம் பானி சாயே, கர்ம் பானி சாயே. அதே போல் ஐஸ் வாட்டர் ஏதாவது வேணும்னு கேட்கணுன்னா டண்டா பானி சாயே, டண்டா பானி சாயே. டண்டானா குளிர், கர்ம்னா சூடு. இப்போ நாம் பார்க்க போகிற 3 வாக்கியங்கள் வெளியே போகலாம், வெயிலாக உள்ளது, நடந்து செல்லலாம். இந்த 3 வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படின்னு வாங்க பார்க்கலாம். வெளியே போகலாம். வெளியே போகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பாகர் சல்தே ஹே, பாகர் சல்தே ஹே. பாகர் அப்படின்னா வெளியேன்னு அர்த்தம், போகலாம்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் சல்தே ஹே. வெயிலாக உள்ளது. வெயிலாக உள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு தூப் ஹே, தூப் ஹே. வெயிலுக்கு ஹிந்தியில் தூப்னு சொல்லுவாங்க. உள்ளது அல்லது இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா ஹே. அடுத்ததா நடந்து செல்லலாம். நடந்து செல்லலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் பைதல் சல்தே ஹே, பைதல் சல்தே ஹே. நடக்கிறதுக்கு ஹிந்தியில் பைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லலாம் அல்லது போகலாம் அதுக்கு சேம் சல்தே ஹே, சல்தே ஹே. இப்போ நாம் பார்க்க போகிற 4 வார்த்தைகள் நான், நானும், நீங்கள், நீங்களும். இந்த 4 வார்த்தைகளுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு வாங்க பார்க்கலாம். நான், நான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மேன், மேன். நான் வருவேன் அப்படின்னு சொல்லணும்னா மே ஆவுங்கா, மே ஆவுங்கா அப்படின்னு சொல்லலாம். நானும், நானும் அப்படின்னா மேபி, மேபி. நானும் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு மேபி ஆவுங்கா, மேபி ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும். நீங்கள், நீங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் ஆப், ஆப். நீங்கள் வருவீர்கள் அப்படின்னு சொல்லணும்னா ஹிந்தியில் ஆப் ஆயங்கே, ஆப் ஆயங்கே. நீங்களும், நீங்களும் அப்படின்னு சொல்லணும்னா ஆப் பி, ஆப் பி. நீங்களும் வருவீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? आप भी आएंगे, आप भी आएंगे அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ நாம் படிக்க போகிறது 3 கேள்வி வாக்கியங்கள். அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். அவர்கள் எங்கே, எப்படி தெரியும், ஏன் இல்லை, இந்த 3 வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படின்னு பார்க்கலாம். அவர்கள் எங்கே, அவர்கள் எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் வே கஹா ஹே, வே கஹா ஹே. வே அப்படின்னா அது அவர்களை குறிக்கும். அதாவது கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறதுக்கு வே அப்படி யூஸ் பண்ணலாம். எங்கே, எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு கஹா ஹே, கஹா ஹே. எப்படி தெரியும், எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கேசே மாலூம், கேசே மாலூம். கேசே அப்படின்னா எப்படின்னு அர்த்தம், மாலூம் அப்படின்னா தெரியும்னு பொருள். அடுத்ததா ஏன் இல்லை, ஏன் இல்லை அப்படின்னு கேட்குறதுக்கு ஹிந்தியில் கியூ நஹி, கியூ நஹி. கியூ அப்படின்னா ஏன், இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் நஹி. இப்போ நாம் பார்க்க போகிறது 3 வார்த்தைகள். இதற்காக, அதற்காக, எதற்காக, இந்த 3 வார்த்தைகளுக்கும் ஹிந்தியில் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இதற்காக, இதற்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் இஸ்கே லியே, இஸ்கே லியே. இதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா இஸ்கே லியே ஆயா, இஸ்கே லியே ஆயா அப்படின்னு சொல்லணும். அதற்காக, அதற்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு உஸ்கே லியே, உஸ்கே லியே. அதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லணும்னா உஸ்கே லியே ஆயா, உஸ்கே லியே ஆயா. எதற்காக, எதற்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கிஸ் லியே, கிஸ் லியே. எதற்காக வந்தாய் அப்படின்னு கேட்கணும்னா கிஸ் லியே ஆயா, கிஸ் லியே ஆயா அப்படின்னு கேட்கலாம். இப்போ நாம் படிக்க போகிற 3 வாக்கியங்கள் நீ யார், நான் யார், அவன் யார். இந்த 3 வாக்கியங்களுக்கும் ஹிந்தியில் எப்படிலாம் சொல்லுவாங்கன்னு பார்க்கலாம். நீ யார், நீ யார் அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா தும் கோன் ஹே, தும் கோன் ஹே. நீ, நீன்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் தும் கோன் ஹே அப்படின்னா யாருன்னு குறிக்கும். அதே போல் நீங்கள் யார், நீங்கள் யார் அப்படின்னு மரியாதையோட கேட்கணும்னா நீங்களுக்கு ஹிந்தியில் ஆப் யார் சேம் கோன் ஹே. நீங்கள் யார்னா ஆப் கோன் ஹே அப்படின்னு கேட்கணும். நான் யார், நான் யார் அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மே கோன் ஹூ, மே கோன் ஹூ. அதே போல் நான், அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா மே. யார்னு கேட்குறதுக்கு கோன் ஹூ, கோன் ஹூ. நான் யார்னா மே கோன் ஹூ. இதில் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அது உங்களுக்கே புரியும். நான் யார் நம்மளை பற்றி பேசும்போது ஹூ அப்படிங்கிற மாதிரி முடிக்கணும். அடுத்தவங்களை பற்றி பேசும்போது ஹே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். நீ யார் அதுக்கு தும் கோன் ஹே அப்படின்னு யூஸ் பண்ணணும். நான் யார் அதுக்கு மே கோன் ஹூ, ஹூங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். அடுத்ததா அவன் யார், அவன் யார் அப்படின்னு கேட்கணும்னா ஹிந்தியில் கோன் ஹே ஏ, கோன் ஹே ஏ. அதை இதை ஏ கோன் ஹே, ஏ கோன் ஹே அப்படின்னு சொல்லலாம். அவன், அவன்னு சொல்கிறதுக்கு ஏ இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. யார், அதாவது இது அடுத்தவங்களை பற்றி சொல்லக்கூடிய யார், அதுக்கு ஹே அந்த வார்த்தையில் முடியணும். ஸோ கோன் ஹே ஏ. இப்போ கடைசியாக நாம் கேள்வி நேரத்துக்கு வந்தாச்சு. இந்த கேள்வி நேரத்தில் ஒரு 6 கேள்விகள் கேட்டிருக்கிறேன். அந்த 6 கேள்விகளுக்கும் கடைசி வாரத்தில் உள்ள வீடியோவெல்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணிவிட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணுங்கள். இப்படி ஆன்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு நீங்களே ஹிந்தி கற்றுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அந்த 6 கேள்விகள் என்னலான்னு பாருங்கள். வெளிச்சம், யாருக்காக, என்னால் முடியும், போக வேண்டாம், இது யாருடையது, அவர்கள் யார். இந்த கேள்விகளுக்கு எல்லாம் சரியான பதிலளிக்க ட்ரை பண்ணுங்க. நான் சொல்லித்தரக்கூடிய ஹிந்தி உங்களுக்கு ஈஸியாக புரியுது, உங்களால் ஹிந்தி படிக்க முடியுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால இன்னும் நிறைய பேர் ஹிந்தி கற்றுக்க வாய்ப்பாக இருக்கும். மீண்டும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.